நம்ம வீட்டு பூஜை அறை என்பது சாதாரண ஒரு அறை கிடையாது. அது நம்ம வீட்டின் ஆன்மீக இதயம், நம்ம மனசுக்கு அமைதி தரும் இடம், நம்ம வாழ்க்கையில் நல்ல சக்திகளை ஈர்க்கும் ஒரு புனிதமான இடம். அந்த பூஜை அறையில் நாம் வைக்கும் ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு சிலையும், ஒவ்வொரு பொருளும் கூட நம்ம வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் சக்தி கொண்டது என்பதை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் ஏதாவது கடவுள் படம் இருந்தா போதும் என்று நினைத்து எதையும் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சித்தர்கள், ஆகமங்கள், வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் சொல்லுவது என்னவென்றால், பூஜை அறையில் வைக்கப்படும் படங்கள் சரியான விதத்தில் இல்லை என்றால் அது நல்ல பலனை தராமல் சில சமயங்களில் எதிர்மறை சக்திகளையும் உருவாக்கும் என்று கூறுகின்றன. அதனால்தான் எதை வைக்க வேண்டும், எதை வைக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். நம்மில் பலர் அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறோம். கோபமாக இருக்கும் கடவுள் படங்கள், உடைந்த சிலைகள் அல்லது தவறான திசையில் வைக்கப்பட்ட படங்கள், இவையெல்லாம் நம்ம வீட்டின் சாந்தியையும் செல்வ வளத்தையும் பாதிக்கக்கூடியவை. அதே நேரத்தில் சரியான விதத்தில் வைக்கப்பட்ட தெய்வ படங்கள் நமக்கு ஆரோக்கியம், செல்வம், மன அமைதி மற்றும் ஆனந்தம் தரும் சக்தி கொண்டவை. இன்றைய இந்த வீடியோவில் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய தெய்வ படங்கள் என்னென்ன, எதை வைக்கக்கூடாது, எந்த மாதிரியான படங்கள் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும், எவை நமக்கு தெரியாமலே கெடுதலை உண்டாக்கும், இவையெல்லாம் சித்தர்கள் சொன்ன உண்மைகள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் வாஸ்து விதிகளோடு சேர்த்து மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தகவல்களை முழுமையாக தெரிந்து கொண்டால் உங்கள் பூஜை அறை ஒரு சாதாரண இடமாக இல்லாம உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி மையமாக மாறும். அதனால இந்த வீடியோவை கவனமாக முழுவதும் பார்த்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாற்றங்களை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் ஆரம்பமாகும். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். பூஜை அறையில எந்தெந்த சாமி படங்கள் இருக்கலாம், எது எது இருக்கக்கூடாது அப்படிங்கறதை கவனமாக புரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கை நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம். முதல்ல பூஜை அறையில வைக்க வேண்டிய தெய்வ படங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம பூஜை அறையில இருக்க வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் என்னன்னா, மகாலட்சுமி, விநாயகர், முருகன், சிவன் பார்வதி, விஷ்ணு லட்சுமி போன்ற குடும்ப சாந்தி தரும் தெய்வங்கள். இந்த மாதிரி சாந்தமான சிரித்த முகத்துடன் இருக்கும் தெய்வ படங்கள் நம்ம வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் மன அமைதியையும் கொண்டு வரும். விநாயகர் படம் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா எல்லா தடைகளையும் நீக்கும் முதன்மை தெய்வம். அதே மாதிரி மகாலட்சுமி படம் இருந்தா செல்வம் வளர்ச்சியாகும். முருகன் படம் இருந்தா தைரியம், அறிவு, நல்ல வழிநடத்தல் கிடைக்கும். சிவன் குடும்பமாக இருக்கும் படம் இருந்தா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதோடு சேர்த்து குழந்தை கிருஷ்ணர் படம், அன்னபூரணி, சரஸ்வதி போன்ற தெய்வங்களின் சாந்தமான படங்களும் வைக்கலாம். இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கல்வி, உணவு வளம், சந்தோஷம் ஆகியவற்றை அதிகரிக்கும். இப்போ முக்கியமானது, வைக்கக்கூடாத படங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். பூஜை அறையில கோபமாக இருக்கும் தெய்வ படங்கள், உதாரணத்துக்கு உக்ர நரசிம்மர், காளி தேவியின் கோபரூபம் அல்லது யுத்த காட்சிகள் உள்ள படங்கள் டாஷ் இவைகளை தவிர்க்கணும். இது வீட்டில் அமைதியை குறைத்து மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி உடைந்த சிலைகள், கிழிந்த படங்கள், மங்கிப்போன புகைப்படங்கள் டாஷ் இவைகள் மிகவும் தவறானவை. இது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், இறந்தவர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அது பித்ரு வழிபாட்டுக்கு தனியாக இருக்கணும். பூஜை அறை என்பது தெய்வ சக்திக்கான இடம். அது மட்டுமல்ல, ஒரே தெய்வத்தின் பல படங்களை அதிகமாக குவித்து வைக்கக்கூடாது. 2-3 போதுமானது. அதிகமாக இருந்தால் அது மனதில் குழப்பத்தையும் ஆற்றல் சிதறலையும் உண்டாக்கும். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, பூஜை அறை என்பது சும்மா படங்கள் வைக்கும் இடமில்லை, அது ஒரு ஆற்றல் மையம். நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு படமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலை போல் வேலை செய்கிறது. அதனால் சாந்தமான, ஆசீர்வதிக்கும், சிரிக்கும் முகத்துடன் இருக்கும் தெய்வங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கோபம், அழிவு, உடைவு போன்ற சக்திகளை தரக்கூடியவற்றை தவிர்த்தால் டாஷ் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்றால் உங்கள் பூஜை அறை சாதாரண இடமல்ல, அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு தெய்வீக சக்தி மையமாக மாறும். பூஜை அறை என்பது நம்ம வீட்டில் மிகவும் புனிதமான இடம் என்பதால் அது எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அமைதியான சூழலுடன் இருக்க வேண்டும். தரையில் தூசி இல்லாமல் தினமும் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை ஆழமான சுத்தம் செய்து பூஜை பொருட்கள், தீபம், அகர்பத்தி ஸ்டாண்ட் போன்றவற்றை நன்றாக கழுவி பராமரிக்க வேண்டும். தெய்வ படங்கள் மற்றும் சிலைகள் மீது தூசி படாமல் மெதுவாக துடைக்க வேண்டும். உடைந்தவை அல்லது பழுதடைந்தவை இருந்தால் உடனே அகற்ற வேண்டும்.
பூஜை அறையில் அதிகமாக பொருட்கள் குவிக்காமல் எளிமையாக வைத்தால் அந்த இடத்தில் நல்ல ஆற்றல் நிலைத்திருக்கும். தினசரி காலை குளித்து சுத்தமாக பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. குறிப்பாக சூரிய உதய நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் மன அமைதி அதிகரிக்கும். அதோடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது அஞ்சனேயர் வழிபாடு, சனிக்கிழமை சனி பகவான் மற்றும் ஹனுமான் பூஜை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும். இந்த மாதிரி சுத்தம், ஒழுங்கு மற்றும் நியமமான பூஜை முறையை பின்பற்றினால் பூஜை அறை ஒரு சாதாரண இடமாக இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு அமைதி, செல்வம் மற்றும் நல்ல சக்தியை ஈர்க்கும் தெய்வீக மையமாக மாறும். பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இணையாக என்ன செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா பலர் அறியாமலே செய்யும் சிறிய தவறுகள் கூட அந்த புனிதமான இடத்தின் சக்தியை குறைத்து வீட்டில் அமைதி குறைவதற்கும் மன அழுத்தம் அதிகரிக்கவும் காரணமாகிவிடுகிறது. முதலில் பூஜை அறையை ஒருபோதும் குப்பை சேரும் இடமாக மாற்றக்கூடாது. தேவையில்லாத பொருட்கள், பழைய பூஜை பொருட்கள், உதிர்ந்த மாலைகள், உலர்ந்த பூக்கள் போன்றவற்றை நீண்ட நாட்கள் வைத்துக்கொண்டே இருப்பது மிகவும் தவறு. இது அந்த இடத்தில் சுத்தத்தையும் நல்ல ஆற்றலையும் பாதிக்கும். சித்தர்கள் சொல்லுவது என்னவென்றால், அழுக்கு இருக்கும் இடத்தில் தெய்வம் தங்காது என்பதே. அடுத்தது, பூஜை அறையில் கோபம், சண்டை, உயர்ந்த குரலில் பேசுவது அல்லது அழுவது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அந்த இடம் மன அமைதிக்கானது. அதனால் அங்கே நம்ம மனநிலையும் அமைதியாக இருக்க வேண்டும். சித்தர்கள் இதை மனம் சுத்தமாக இருந்தால்தான் தெய்வ அருள் நிலைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான விஷயம், பூஜை அறையில் காலணி, செருப்பு அணிந்து செல்லக்கூடாது. இது மரியாதை குறைவாக மட்டும் இல்லாமல் அந்த இடத்தின் புனிதத்தையும் குறைக்கும். அதேபோல சுத்தமில்லாத உடையுடன் குளிக்காமல் பூஜை செய்வதும் தவறு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உடைந்த சிலைகள், கிழிந்த படங்கள், மங்கிய தெய்வ புகைப்படங்கள், இவைகளை ஒருபோதும் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் தடைகள் உருவாக காரணமாகும் என்று சித்தர்கள் எச்சரிக்கிறார்கள். அவற்றை முறையாக நீக்கி தேவையானால் புதியதை மாற்றி வைக்க வேண்டும். அதேபோல் பூஜை அறையில் உணவு கழிவுகள், பழைய நைவேத்தியம் நீண்ட நேரம் வைப்பதும் தவறு. நைவேத்தியம் சமர்ப்பித்த பிறகு அதை சரியான நேரத்தில் அகற்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது அந்த இடத்தின் சக்தியை குறைக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், பூஜை அறையை ஸ்டோர் ரூம் போல பயன்படுத்தக்கூடாது. பலர் அலமாரி இல்லாததால் பூஜை அறையில் பொருட்களை குவித்து வைப்பார்கள். இது மிகப்பெரிய தவறு. அந்த இடம் எப்போதும் எளிமையாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பூஜை அறையில் திசை தவறாக தெய்வ படங்களை வைப்பது. சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், தெய்வங்கள் எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். தவறான திசை நமக்கு எதிர்மறை விளைவுகளை தரும். சித்தர்கள் சொல்லும் மிக ஆழமான ரகசியம் என்னவென்றால், பூஜை அறையின் உண்மையான சக்தி வெளிப்புற சுத்தத்தில் மட்டுமில்லை, உள்ளங்கையின் சுத்தத்திலும் உள்ளது. மனதில் பொய், பேராசை, பொறாமை, கோபம் போன்ற எண்ணங்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய பூஜை செய்தாலும் அதன் பலன் குறைந்துவிடும். அதனால் அவர்கள் சொல்வது, மனம்தான் முதலில் பூஜை அறை ஆக வேண்டும் என்பதே. பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வது மட்டும் போதாது, அந்த இடத்தின் மரியாதையை காப்பது, நம்ம மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, தவறான செயல்களை தவிர்ப்பது, இவை அனைத்தும் சேர்ந்துதான் அந்த இடத்தை ஒரு உண்மையான தெய்வீக மையமாக மாற்றும். நீங்கள் இந்த விதிகளை பின்பற்ற ஆரம்பித்தால் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் மெதுவாக தோன்ற ஆரம்பிக்கும். தெய்வ அருள் உங்களுடன் எப்போதும் இருக்கும். பூஜை அறை என்பது சாதாரண இடமில்ல என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது நம்ம வீட்டின் ஆன்மீக மையம். அந்த இடத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. அதனால் பூஜை அறையில் தவறுகள் நடந்தால் அது நம்ம வாழ்க்கையில் நேரடியாக சில பிரச்சனைகளாக வெளிப்படும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலில் பூஜை அறை சுத்தமாக இல்லாமல் இருந்தால் வீட்டில் மன அமைதி குறையும். எந்த காரணமும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்திற்கே கோபம் வரும். குடும்பத்தில் சண்டை அதிகரிக்கும். சித்தர்கள் சொல்வது என்னவென்றால், அழுக்கு இருக்கும் இடத்தில் சாந்தி நிலைக்காது. அதனால் பூஜை அறை சுத்தமில்லாமல் இருந்தால் மன அமைதியும் நம்மை விட்டு விலகும். அடுத்து, உடைந்த சிலைகள், கிழிந்த தெய்வ படங்கள் வைத்திருந்தால் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கும். செய்யும் வேலைகள் சரியாக முடிவதில்லை. நல்ல வாய்ப்புகள் கையில் வந்து போய்விடும். சில நேரங்களில் பணம் வந்தாலும் நிலைக்காது. இது எல்லாம் அந்த உடைந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையையும் பாதிக்கிறது என்று சித்தர்கள் எச்சரிக்கிறார்கள். கோபமாக இருக்கும் தெய்வ படங்கள் அல்லது உக்கிர ரூபங்களை தவறாக வைத்திருந்தால் வீட்டில் அமைதி குறைந்து
மன அழுத்தம், பயம் போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும். சிலருக்கு காரணம் தெரியாமல் பதட்டம், நிம்மதியில்லாத நிலை உருவாகும். இதை சித்தர்கள் ஆற்றல் சமநிலை குலைவு என்று சொல்கிறார்கள். பூஜை அறையில் ஒழுங்கு இல்லாமல் பொருட்களை குவித்து வைத்திருந்தால் டாஷ் வாழ்க்கையிலும் குழப்பம் அதிகரிக்கும். முடிவெடுக்க முடியாத நிலை, வேலைகள் தாமதமாகவும் திட்டங்கள் சரியாக போகாது. ஏன்னா வெளியில் இருக்கும் குழப்பம் உள்ள மனதையும் பாதிக்கும். பூஜை செய்யாமல் நீண்ட நாட்கள் அந்த இடத்தை கவனிக்காமல் விட்டால் டாஷ் வீட்டில் நன்மை குறைந்து முன்னேற்றம் மெதுவாக நின்று போகும். சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், பூஜை என்பது கடவுளுக்காக மட்டுமில்ல, அது நம்ம ஆற்றலை சீராக வைத்திருக்க ஒரு வழி. அது இல்லாத போது வாழ்க்கை மெதுவாக சோர்வடையும். மேலும் பூஜை அறையில் தவறான திசையில் தெய்வங்களை வைத்திருந்தால் முயற்சிகள் பலனளிக்காமல் போகும். எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத நிலை உருவாகும். இது வாஸ்து குறைபாடாக கருதப்படுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம் மனசுத்தமில்லாமல் பூஜை செய்வது. சித்தர்கள் மிகத் தெளிவாக சொல்வது என்னவென்றால், மனதில் பொறாமை, கோபம், தீய எண்ணங்கள் இருந்தால் அந்த பூஜையின் பலன் குறையும். இதனால் வாழ்க்கையில் தடைகள் நீங்காமல் தொடரும். இன்னும் சிலருக்கு என்ன நடக்கும் என்றால், வீட்டில் தொடர்ந்து சிறிய பிரச்சனைகள், உடல் சோர்வு, தூக்கம் சரியாக இல்லாமை, மனதில் எப்போதும் ஏதோ ஒரு பதட்டம், இவையெல்லாம் மெதுவாக உருவாகும். காரணம் புரியாமல் இருக்கும். ஆனால் அதன் மூல காரணம் பூஜை அறையில் உள்ள ஆற்றல் சீர்குலைவுதான் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இது பயப்பட வேண்டிய விஷயமல்ல. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி. நீங்கள் இந்த தவறுகளை சரி செய்து பூஜை அறையை சுத்தமாகவும் சாந்தமாகவும் வைத்துக்கொண்டு மன அமைதியுடன் பூஜை செய்ய ஆரம்பித்தால் டாஷ் இந்த எல்லா பிரச்சனைகளும் மெதுவாக குறைந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் பூஜை அறையை ஒரு சாதாரண இடமாக நினைக்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சக்தி மையம். அதை சரியாக பராமரித்தால் தெய்வ அருள் தானாகவே உங்கள் வீட்டில் நிலைத்து உங்கள் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், சந்தோஷம் எல்லாம வந்து சேரும். பூஜை அறை என்பது சும்மா ஒரு வழிபாட்டு இடமில்லை. அது நம்ம மனதின் பிரதிபலிப்பு, நம்ம வாழ்க்கையின் சக்தி மையம். அந்த இடத்தை நாம் எப்படி பராமரிக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் அமைதி, முன்னேற்றம், சந்தோஷம் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது. சுத்தம், ஒழுங்கு, மரியாதை, மன அமைதி, இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பூஜை அறையில் கடைபிடித்தால் தெய்வ அருள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். சித்தர்கள் சொல்வது மிகவும் எளிது. வெளி பூஜை மட்டும் போதாது, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. அதனால் பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு நம்ம மனதையும் நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். கோபம், பொறாமை, தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நம்பிக்கை, பக்தி, நன்றியுணர்வு ஆகியவற்றை வளர்த்தால் அதுவே மிகப்பெரிய பூஜையாக மாறும். நீங்கள் இன்றே உங்கள் பூஜை அறையில் இந்த மாற்றங்களை ஆரம்பிங்கள். சிறிய மாற்றங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ச்சியாக செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். பிரச்சனைகள் மெதுவாக குறையும். நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். பூஜை அறையை ஒரு கடமைக்காக அல்ல, ஒரு ஆனந்தமாக மாற்றுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை இட்செல்ஃப் ஒரு பூஜையாக மாறும். தெய்வ அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக நான் மனமாற வாழ்த்துகிறேன்.